அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் எம்என்டி சமையலுக்கு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு கடையில் வாங்கணும், இல்லை அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைக்கணும்னு தேவையில்லை. 1 கப் பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். கொழுக்கட்டை செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த கொழுக்கட்டை செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மோதகம் செய்கிறதுக்காக 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா அரிசியும் பருப்பையும் 3 தடவை கழுவணும். கழுவிட்டு அளவாக தண்ணி விட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஊறினாதே நல்லா மெதுவாக வரும். இப்போ அரிசி நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி ஊறிடுச்சு. ஊறின அரிசியை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கணும். ஒரு துளி தண்ணி இல்லாமல் இதை ஒரு தாம்பழ தட்டுலையோ இல்லை ஒரு கிளாத்தை விரித்து வச்சு கால் படாத இடமா இருக்கணும். அந்த இடத்துல விரித்து வச்சு அதில் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா உலாத்திடணும். ஒரு 10 நிமிஷம் உணர்ந்தால் போதும். அரிசியை தொட்டு பார்த்தா இந்த மாதிரி கையில் ஒன்றும் பாதியாக ஒட்டணும். இப்போ அரிசி நல்லா உணர்ந்துருச்சு. உணர்ந்த அரிசியை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ஒரு கடாயில் மாற்றி நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வறுக்கணும். வாசம் வர்ற அளவுக்கு நல்லா பொறுமையாக அரிசியை வறுக்கணும். இப்போ அரிசி எல்லாமே வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடக்கூடாது. சூடோடு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு அரிசி. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும். எப்படி அரைக்கணும் அப்படின்னா, ரவையாகவும் இருக்கக்கூடாது, பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் மத்தியஸ்தமாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதை இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணலாம். 1 கப் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 1/4 கப்புக்கு நம்ம 2.5 கப் தண்ணி விடணும். 2.5 கப் தண்ணி விடணும். தண்ணி நிறையா விட்டாலும் மாவு கொலன்னு போயிடும். குறையா விட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை வேகாமல் விரிசல் விட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இருக்கணும். 2.5 கப் தண்ணிக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும் அப்படின்னா இன்னும் 1/2 கப் சேர்த்து எடுத்துக்கிறலாம். இப்போ மீடியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1.5 கப் வெல்லம் போதுமானது. இப்போ வெள்ளைப்பாகு பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் அதை இந்த நெய்யில் போட்டு வறுக்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கிறணும். அப்போதே கொழுக்கட்டை நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு ஊற்றையில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். நம்ம மாவு கெட்டிப்பட்டுன்னு பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா மாவு சூடாக இருக்குது, வெள்ளைப்பாகும் சூடாக இருக்குது. அப்போ மாவு கெட்டிப்படாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சு விடாமல் கிளறி விட்டோம் அப்படின்னா கெட்டிப்படாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். மீது இருக்கிற வெள்ளைப்பாகையை ஊற்றி எல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டோம் அப்படின்னா ஒன்று சொன்ன மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சே மாவை கிளறணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். அடுத்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்து அதை நல்லா பவுட்ரு மாதிரி கையில் நுணுக்கி அதை சேர்த்து விட்டுக்கிறணும். ஏன்னா கோயிலில் எல்லாமே பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க சாமிக்கு படைக்கிற பிரசாதத்தில். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். அப்போ தான் தம் போட்டது கணக்காக மாவு நல்லா வெந்து வரும். அதுக்கடுத்து 1/4 கப் தேங்காய் பூ வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா ஆறட்டும். அந்த அளவுக்கு போதுமானது.
ஆறவும் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, நம்ம கைக்கு பிடிக்க வராது. கொலக்கட்டைக்கு அச்சு 2 வகை இருக்குது. இதே மாதிரி நான் போன தடவை அந்த அச்சில் செஞ்சுட்டேன், அதனால் இந்த தடவை வந்து இந்த அச்சில் செய்ய போகிறேன். மோதகம் கையில் வந்து எண்ணெய் அல்லாட்டி நெய் தடவிக்கிறணும். நெய்யை தடவிட்டு இந்த அச்சிலையும் வந்து நெய்யை தடவிட்டு அந்த கொலக்கட்டை மாவு எடுத்து நல்லா கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக பொறுக்கிற மாதிரி சூட்டில் வந்து நல்லா உருட்டிக்கிறணும். உருட்டிட்டு இந்த அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான மோதகம் வந்து ரெடி ஆயிடும். 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அச்சு இல்லாதவங்க கையிலே செய்கிறதா இருந்தாலும் பிள்ளையாருக்கு நம்ம பிடிச்சி வைக்கிற மாதிரி அது மாதிரி செஞ்சுக்கிறலாம். இது இல்லாட்டி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அச்சு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. இப்போ சூப்பரான மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான மோதகம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து இதை வந்து தண்ணி நல்லா கொதிக்க காய வந்து அந்த குக்கர்லேயோ இல்லை ஸ்டீமர் மிஷின்லேயோ வைக்கணும். தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கொலக்கட்டை வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். தண்ணி நல்லா கொதிக்க காஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே வந்து தட்டை வந்து உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து கொலக்கட்டை 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தோம்னாலே தெரியும், கையில் வந்து ஒட்டாமல் வரும், மலர்ந்து இருக்கும் கொலக்கட்டை பார்த்தா. இப்போ சூப்பரான சுவையான மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.